எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனை. பிரயாணத்தில் மேடும் உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடும் உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளை. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறா, ஒழுங்கின்படி ஓடு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறா, ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து கரங்களை உயர்த்தி நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. எனக்கு தாயும் தகப்பனும் நீங்க தானே. ஓ தாங்கும், திரும்ப ஒரு முறை கூட. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவது. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க அப்படியே இருக்கடங்கள கொஞ்ச நேரம் எழுப்பி நின்று நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. முதலும் முடிவும் நீங்க தானே,
முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து பிரியமானவளே, பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். கடைசி ஒரு முறை பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறா, ஒழுங்கின்படி ஓடு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறா, ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போம், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போம், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருமா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை, இந்த நாட்கள எங்களுடைய ஆத்துமா வாழ்வது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை, நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களும் எங்களுடைய தலைமுறைகளை மாற்றுகிற ஒரு ஜபமாய் இருக்கட்டும் சொல்லி நல்ல பெற்றோர்கள் மற்றும் வாயை திறந்து ஆண்டவரை, அன்று ஒரு எஸ்தர் ஜெபித்தா ஒரு தேசத்தில் மாற்றம் வர முடியும் என்று சொன்னால், இந்த காலை வேளையில நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் எங்கள் தலைமுறையில் ஒரு மாற்றம் வரும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் நல்ல ஒரு விசை கரங்களை தட்டி, இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. நின்ற வண்ணமாய் சில ஜப குறிப்புகளுக்காய் ஜெபிப்போம். முதலாவது நம்முடைய தேசத்திற்காய். தேசத்தில் உள்ள 140 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். உடைய ரட்சிப்பின் வல்லமை இந்த கடைசி நாட்களில் எங்களுடைய தேசத்தில் கிரியை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கிரியைக்குள்ளே எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட கர்த்தர் கிரியை செய்வீராக. அற்புத அடையாளங்களினால் இந்த கடைசி நாட்களில் உங்கள் வசனத்தை உறுதிப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களை கர்த்தர் சந்திங்க. உங்கள் வருகை வரையிலும் திறந்த வாசல் எங்கள் தேசத்தில் வைக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற உங்கள் வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் இஸ்ரேல் ஈரான் அமெரிக்க யுத்தங்கள் அது முடிவுக்கு வந்து முழுமையான ஒரு போர் நிறுத்தத்தை கர்த்தர் உண்டு பண்ண எல்லாரும் ஒரு விசை கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தத்துக்கு ஒரு முடிவை கர்த்தர் நீர் உண்டு பண்ணுவீராக. அதனால் இருக்கிற எல்லா பாதிப்புகளையும் கர்த்தர் மாற்றுங்க. அந்த பகுதியில் இருக்கிற எங்களுடைய சபையை சேர்ந்த குடும்பத்தினரை கர்த்தர் பாதுகாத்து கொள்ள நாங்கள் செபிக்கிறோம். அதே போல் நம்முடைய தமிழ்நாட்டில் புதிய அரசாங்கம் இன்றைக்கு பதவியேற்க இருக்கிறது. ஒரு மத சார்பற்ற அரசாங்கமாய் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மையை கொண்டு வருகிற ஆசீர்வாதமான அரசாங்கமாக இருக்கும்படி எல்லாரும் ஒரு விசை கூட ஆண்டவரே, தேவரீர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், அதிகாரங்களை ஏற்படுத்துகிறவர். எங்களை தமிழ்நாட்டில் தந்திருக்கிற புதிய அரசாங்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அது ஒரு மத சார்பற்ற அரசாங்கமாய் ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாய் கர்த்தரதை மாற்ற நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல் FCRA என்கிற சட்டம் வெளிநாட்டு
பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றவிடாதபடி கர்த்தர் கிரியை செய்ய எல்லாரும் ஒரு விசை ஆண்டவரே, இந்த FCRA என்கிற சட்டம் வெளிநாட்டு ஆண்டவரே ஒழுங்குமுறை பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற விடாதபடி கர்த்தர் தடை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அதேபோல் இந்த ஆராதனையிலும் நான் தேவையோடு வந்திருக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி அன்பாய் கேட்கிறேன். அதேபோல் நான் பலவீனமாக இருக்கிறேன், எனக்காகவும் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்களுடைய வலது கரத்தை உயர்த்தி அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் தேவையோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளை எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. அதேபோல் பலவீனமானவர்களுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றி அற்புத சுகத்தை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபையில் பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பவுல் குழுவை சேர்ந்த இந்திராமா அவருடைய பேரன் யோசுவாவுக்காய் ஜெபிக்கிறோம். சிறுநீரக பாதிப்பினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த தம்பிக்கு அற்புத சுகத்தை கர்த்தர் தருவீராக. அதேபோல் யோவான் குழுவை சேர்ந்த சகோதரி லில்லி பிரபாகர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எலும்பு தேய்மானத்தினால் இருக்கிற ஆண்டவரே வேதனைகளை கர்த்தர் மாற்றுவீராக. அதேபோல் ஆண்டவர் எஸ்ஐகேல் குழுவை சேர்ந்த சகோதரி வசந்தா குளோரி அவருடைய மகன் கணேசனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவருக்கு இருக்கிற கேன்சர் வியாதி மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல் சகோதரி ஷீலா ராணி ஐராவத நல்லூர்லேருந்து வருகிற அவர்களுக்கும் கர்த்தர் தாமே ஆண்டவர் அந்த கால்களில் சுகர்னால் எடுக்கப்பட்டிருக்கிற பகுதி சுகமாகி ஆறத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யுங்க. அதே போல் எங்களுடைய சபையில் வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதிர் வயதிலும் கர்த்தர் தாங்குவீராக, சுமப்பீராக. தொடர்ந்து நம்முடைய ஆலய கட்டுமான வேலைகளுக்காக எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நடைபெற்று வருகிற எங்களுடைய ஆலய கட்டுமான வேலைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் இந்த தேவையை சந்தித்து நடத்தி வந்த கர்த்தர் சீக்கிரத்தில் இந்த வேலை முடிந்து இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவரே நீங்கள் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து கட்டி தருவதற்கு தேவையான பண தேவைகளை சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாம் உங்களுடையது ஆண்டவரே. பொன்னும் வெள்ளி உங்களுடையது. உங்கள் கரத்திலே வாங்கி உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தேவன் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வேலை செய்கிறவர்களை கர்த்தர் எல்லா தீமைக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்கள். அதே போல் எங்களுடைய தலைமை போதகர் அவர்களுக்காய் பாஸ்ரமாவாய் குடும்பத்தாருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை தந்து உடைய வேலையை செய்ய இன்னும் அதிகமாய் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டபடியினால் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். நன்றி 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 நன்றி. கலந்து கொள்வோம். வந்திருக்கிற யாவரையும் மீண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தான் நான் இந்த ஆராதனைக்கு புதிதாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருப்பீர்களானால் நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்க அன்பாய் கேட்கிறேன். உங்களுக்காக செபிக்க விரும்புகிறோம். புதிதாய் வந்திருக்கிறவர்கள் யாராவது இருந்தால் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். இல்லை என்றால் அறிவிப்புகளை வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். இன்றைக்கு சண்டே ஸ்கூல் இருக்காது. பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோரிடத்தில் நீங்கள் இருந்து அமைதியாக இருக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். இன்று மாலை வாலிபர் ஐக்கியம் நடைபெறாது. அதையும் வாலிபர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போல் ஆண்கள் ஐக்கியம் மாலை 5 மணிக்கு இதே இடத்தில் வைத்து நடைபெறும். அதிலும் வாலிபர்கள் ஆண்கள் யாவரும் கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். அடுத்த வாரம் ஞாயிறு நமக்கு வழக்கம் போல் 2 ஆராதனையாக நடைபெறும். முதல் ஆராதனை காலை 6:30 மணிக்கும், 2வது ஆராதனை காலை 8:30 மணிக்கும் இதே இடங்கள் பின்பு அறிவிக்கப்படும். இந்த 2 ஆராதனையும் வழக்கமான நேரத்தில் நடைபெறும். நீங்கள் அதை மனதில் கொண்டு ஜெபத்தோடு கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறோம். எஸ்எஃப்சி கேம்ப் இந்த மாதம், அதாவது மே மாதம் 26, 27ஆம் தேதி, அதாவது கிறிஸ்துவுக்குள் மாணவர் இயக்கத்தின் சார்பிலே படிக்கிற மாணவர்களுக்கான இந்த விடுமுறை நாட்களில் ஒரு விசேஷித்த முகாம் நடைபெறுகிறது. 6ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரை படிக்கிற மாணவர்கள் இந்த முகாமில் கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறோம். இதற்கான பதிவு கட்டணம் 100 ரூபாய். உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய பெயர்களை பாஸ்டர் யோசுவாவிடத்தில் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி நீங்கள் பதிவு செய்ய அன்பாய் கேட்கிறோம். பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்ப உற்சாகப்படுத்துங்கள். இந்த விடுமுறை நாட்களில் அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவதற்கும் அவர்களை
நடத்துவதற்கும் ஏதுவாய் இந்த முகாம் ஆசீர்வாதமாய் இருக்கும். அதை பயன்படுத்துங்கள். அதே போல் தினமும் அதிகாலை ஜெபம் 5:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் இதே பகுதியில் வைத்து நடைபெறுகிறது. இந்த ஜெபத்திலும் கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு உபவாச ஜெபம் நம்முடைய சபையில் இதே இடத்துல நடைபெறுகிறது. இதிலும் கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். மற்ற ஜெபங்கள் மற்ற அந்தந்த நாட்களில் நடக்கிற எல்லா ஊழியங்களும் அந்தந்த நேரங்கள் நடைபெறும். அதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ள அன்பாய் கேட்கிறேன். அதே போல் ஈசா குழு மூலமாய் ஸ்டால் வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பயன்படுத்தி நம்முடைய ஆலய கட்டுமான வேலைக்காக தாங்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். நம்ம அவர் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று 83ஆம் சங்கீதத்தை வசனம் பிரதி வசனமாய் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் 723ஆம் பக்கம். சங்கீதம் 723ஆம் பக்கத்தில் வசனம் பிரதி வசனமாய் பழைய ஏற்பாட்டில் 723ஆம் பக்கம் 83ஆம் சங்கீதம் வசனம் பிரதி வசனமாய் வாசிக்கலாம். தேவனே மௌனமாக இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். இப்படி ஏதேமின் கூடாரத்திலும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களை எல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். என் தேவனே, அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணவும். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. ஆண்டவருடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்திற்கும் உயர்ந்தவர். அல்லேலூயா. உட்கார்ந்து கொள்வோம். கடந்த வாரத்தில் நாம் அறிவித்தபடியே இந்த நாளிலும் 2 காணிக்கைகள் எடுக்கப்படுகிறது. இப்பொழுது எடுக்கப்பட போகிற காணிக்கை VBS பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படும்படி. அநேக இடங்களில் VBSஐ நடத்தி முடிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். 12 குழுக்களில் அநேக இடங்களில் நடத்தி முடிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். பாதுகாப்பாய் நடைபெற்று முடிந்தது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக ஆண்டவர் நடத்தி முடித்தார். நல்லா கரங்களை தட்டிடலாமா? ஆண்டவருக்கு நல்லா கரங்களை தட்டி அப்படி நாம் மகிமைப்படுகிறார். காணிக்கை எடுக்கிறதுனால உங்களால் கரங்களை தட்ட முடியல, பரவாயில்ல, காணிக்கைகளை எடுக்கலாம். நீங்கள் இனியும் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படாத நிலையில் இருக்கிற அநேக இடங்களுக்கு நம்ம இப்போ இந்த காணிக்கை எடுக்கிறோம். இந்த பொருளாதாரம் அந்த இடத்துல VBS நடத்தி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இதனை ஒரு ஆமேன் சொல்கிறீங்க. அதற்கு இந்த காணிக்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஒரு பாடலை பாடும் பொழுது VBS என்று பொருளாதார தேவைகளை சந்திக்க ஒரு காணிக்கை எடுப்போம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் சொந்தமாயினார். இந்த பாத்திரத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்கார
சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் நம்மை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் நம்மை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை நமக்குள் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை நமக்குள் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும். நல்ல சத்தம். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். எளிமை நின்று சொல்லலாம். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவர் கொஞ்ச நேரம் விட்டு. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம் சேர்ந்து. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் அதன் 18வது வசனம் மற்றும் அதன் 19வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் அதன் 18வது மற்றும் 19வது வசனங்களை நாம் வாசிப்போம். வாசிப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குற தேவன். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்ல புரியும்? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிற நல்ல விசுவாசிக்கிற ஜனங்கள் நல்லா ஒரு விசை கரங்களை தட்டி அவர் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குற தேவன். இந்த காலை வேளையில ஆண்டவரே, கடந்த கால நடந்த நிகழ்வுகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அந்த தேவனை நல்ல ஒரு விசை கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையில கடந்த 4 மாதங்கள் ஆண்டவரே நான் நினைச்சது ஒன்று, நான் நடக்கிறது ஒன்றாகவே இருக்குது. ஆனால் இன்று காலை வேளையில நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வதற்கு உம்மால் மாத்திரமே முடியும் சொல்றவங்க நல்லா ஒரு விசை கரங்களை தட்டி, என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. அவர் வழிகள் இல்லாத இடத்திலே வழிகளையும் ஆறுகள் இல்லாத இடத்திலே ஆறுகளையும் அவர் உருவாக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில கடந்த 4 மாதங்கள்ல எதெல்லாம் முடியாது என்று இந்த உலகம் சொல்லுச்சோ, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிற இந்த தேவன் என்றென்றும் உள்ள அவர் சதா காலங்களிலும் அவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். என் ஜீவன் என்னை விட்டு பிரிகிற வரையிலும் என்னை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. அந்த தேவனை நல்ல ஒரு விசை கரங்களை தட்டி, ஆண்டவரே நேற்று நடந்த தோல்விகள், கடந்த காலத்தில் நடந்த தோல்விகள் எதுவும் எங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது, எதுவும் எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. என் தேவன் எங்களுடைய கண்களால் புதிய காரியம்
காரியத்தை காண செய்ய போற தேவனை நல்ல ஒரு விஷயம் ஆவியில நிரம்பி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த அந்நிய பாஷையினால ஒரு 2 நிமிஷம் நல்ல ரபரஹ சேத்திரியான்சலரே ப்ரோ ரீபரா ஹன்சரியான்சலரே ஒரு புதிய வல்லமை எங்கள் சபை நடுவில் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் ஆலயம் முழுவதும் தேவ பிரசன்னம் நிரம்பி இருந்தது. இந்த காலை வேளையில எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கடந்த காலத்தில் நடந்த எல்லா நிகழ்வுகளை குறித்து நாங்கள் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. காரணம் எங்களை நடத்துகிற எங்கள் ஆண்டவர், எங்களை போஷிக்கிற எங்கள் ஆண்டவர், அவர் வழிகள் இல்லாத இடத்துல வழிகளையும் ஆறுகள் இல்லாத இடத்தில் ஆறுகளையும் உண்டாக்குற தேவன். ஆண்டவரே எங்களுடைய கண்ணீருக்கு பதில் கிடைச்சிச்சுன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே கடந்த 4 மாதங்களும் நான் வடித்த ஒரு துளி கண்ணீருக்கும் இந்த 5வது மாதத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை காண என் தேவனீர் எங்களுக்கு உதவி செய்ய போற நல்ல கிருபைகளுக்காக எங்க வாழ்க்கையில ஆண்டவரே மூடின எல்லா கதவுகளும் புதிய காரியத்தினால புதிய பலத்தினால மூடின அத்தனை கதவுகளும் இயேசுவின் நாமத்தினால திறப்பதாக சொல்லி நல்லா கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்து ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த கடந்த காலத்துல எவ்வளையோ சூழ்நிலைகளை தாண்டி வந்தேன்ப்பா, தாண்டி வர உதவி செய்த ஆண்டவர், எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ள உதவி செய்த ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இருந்து இந்த காலை வேளையில இந்த மே மாதம் 10ஆம் தேதி உங்களுடைய வாழ்க்கையில் அவர் புதிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் எலியாவின் தேவன், அவர் எலிசாக்களின் தேவன், அவர் நம்முடைய முற்பிதாக்களோடு இருந்த அதே ஆண்டவர் இந்த காலை வேளையில அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எலியா செய்த அற்புதத்தை காட்டிலும் எலிசா செய்த அற்புதம் தான் அதிகம். இதுவரை நான் இப்போ சொல்லிடுறேன், இதுவரை உங்கள் தலைமுறைகள் பார்த்திராத சில மேன்மைகளை சில ஆசீர்வாதங்களை இந்த தலைமுறையில கர்த்தர் பார்க்க உங்களுக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. உங்கள் தலைமுறைகள் பார்த்திராத நன்மைகளை, உங்கள் தலைமுறைகள் போகாத உயரத்துக்கு எட்டாத உயரத்துக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போக உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. விசுவாசிக்கிற தேவ ஜனமே நல்லா ஒரு விஷயம் கரங்களை தட்டி ஆண்டவரே எலியாவை காட்டிலும் எலிசா பல மடங்கு அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொன்னார். இந்த காலை வேளையில அந்த முற்பிதாக்களை காட்டிலும் நாங்கள் பல மடங்கு ஆசீர்வாதங்களை எங்களுடைய கண்களால் காண என் தேவனீர் எங்களுக்கு உதவி செய்வீராக சொல்லி நல்ல கடைசி ஒரு முறை ஆண்டவரே அதே ஆண்டவர் இந்த நாள்ல இந்த காலை வேளையில எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. அந்த தேவனை நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அந்த பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதுவரை நடந்த தோல்விகளை நினைக்க வேண்டாம். கர்த்தர் இந்த நாளத்தில் நீங்கள் ஆராதிக்க இந்த நிமிடத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவனை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, நல்ல கரங்களை தட்டி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே, நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே, நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா,
நெருப்பாய் இறங்கிடுவா என் தேவன் நெருப்பாய் இறங்கி கரங்களை உயர்த்தி ஆவியே 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 அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி கேரி தாற்று நீர் கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு பின்னிட்டு பாராமல் ஓ பின்னிட்டு பாரா ஓ அழைத்தவர் கரம் நடத்தும் நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும் அழைத்தவர் கரம் நடத்தும் நம்மை அழைத்தவர் கரங்களை உயர்த்தி ஆவியே 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 அசைவா அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் எங்கள் உச்சிடுமே உம் வல்லமையை உச்சிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உள்ளத்தினாலத்திலிருந்து இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் வாக்குத்தத்த ஆவியை ஓ நீச்சலாலம் சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் கடைசி ஒரு முறை கரங்களை உயர்த்தி உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஒற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஒற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஒற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்கா கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்கா எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை தருவேன் சொன்ன ஆண்டவர் இதோ அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் இந்த காலை வேளையில எங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை நீங்கள் பார்க்க உதவி செய்தீரே அந்த தேவனை நல்ல கரங்களை தட்டி முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார் சொன்னது போல நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை நாங்கள் பார்க்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக இதுவரை பார்த்த எல்லாம் மாறினதற்காக நன்றி செலுத்துகிறோம் வசனம் சொல்கிறது இன்று கண்ட எகிப்தியனை நீ இனிமேல் காணாதிருப்பா இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காணாதிருப்பான்னு சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை எங்களை பின்தொடர்ந்து வந்த எல்லா சாபங்கள் எல்லா விதமான வேதனைகளுக்கு என் தேவன் இந்த ஆராதனை வேளையில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டா இனிமேல் அதை குறித்து கலங்க தேவையில்லை என்னடா யெகோவாயீரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தகப்பன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அதே விசுவாச
விசுவாசத்தோடு இந்த ஆராதனையில் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறோம். ஆண்டவரை இப்பொழுதும் நாங்கள் படைக்க போகிற ஆண்டவரே தசமபாக காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள் மற்றும் கட்டிட நிதிக்கான காணிக்கைகளை நாங்கள் உற்சாகமாய் செலுத்த ஆவியானவர் எங்களுடைய கரங்களை பலப்படுத்துவீராக. நீரை எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை பாடும்போது சபைக்கான தசமபாக காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல், தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம், ஓ ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காண். மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விவாக அறிக்கையை வாசிக்கிறேன். நம்முடைய சபையை செய்ததான திரு செல்லப்பா, திருமதி கிரேஸ் மைரம்மாள், இவருடைய மகள் ஹெலன் ஜெசி குளோரிக்கும், பரமக்குடியை செய்ததான திரு அருள் ஜீவராஜ், திருமதி சிந்தியா, அவருடைய மகன் ஜோசப் மங்களத்துறைக்கும் இந்த மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு மதுரை கே புதூரில் உள்ள LPNI சபையில் வைத்து இவருடைய விவாகம் நடைபெறும் என்பதை சபைக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்காக அறிவிக்கப்படுகிற முதலாவது விவாக அறிக்கை.
இவர்கள் விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாத நியாயமான காரணத்தை உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை எழுத்துப்பூர்வமாக சபைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சொல்லாவிட்டால் இனிமேல் ஒரு நாளுமே சொல்லாதிருக்க வேண்டும் என்பதை சபைக்கு கட்டளையாக சொல்கிறேன். விவாகத்தில் இணைக்கப்பட இருக்கதான இந்த தம்பதியரை தேவன் ஆசீர்வதிக்க, இரண்டு வீட்டாரும் எடுத்துக்கொள்கிற பிரயாசங்களில் கர்த்தர் கூட இருக்க தேவன் தாமே இந்த பிள்ளைகளுடைய இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாய் அமைய யாவரும் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்டு. தாய்மார் தினம் என்று சொல்லி, மதர்ஸ் டே என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். தாய்மாரை வாழ்த்துகிறார்கள். இந்த நேரத்திலும் நம்முடைய சபையில் இருக்கிறதான தாய்மாராக இருக்கிற திருமணமான பெண்கள் யாவரும் எழுதுகிறார்கள். உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாய்மாராகிய நீங்கள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் முக்கியமானவர்கள். தாய் என்கிற ஸ்தானம் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்தானம். தேவன் உங்களை ஒரு குடும்பத்தில் விசேஷித்த விதமாய் அங்கீகாரம் பண்ணி உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் தாய்மாரை தெய்வன் தந்திருப்பது ஒவ்வொருடைய சந்ததியும் இந்த பூமியில் பெருக வேண்டும் என்பதற்காக. ஆண்டவர் ஒரு தாயாருடைய கருவை பயன்படுத்தி இந்த பூமியில் நம் ஒவ்வொருடைய சந்ததியும் வம்சமும் தலை தோங்க நிலை தோங்க ஆண்டவர் உங்களையே முன்குறித்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். மனிதனை ஆண்டவர் முதலாவது உண்டாக்கினாலும் மனுஷியாகிய உங்களை இரண்டாவது உண்டாக்கினாலும் நோக்கம் இல்லாமல் இல்லை. ஆண்டவர் இரண்டாம் தரமாய் அல்ல, உங்களை மனிதனுக்கு நிகராகவே உங்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் குடும்பத்தில் நீங்கள் இருவரும் முக்கியஸ்தர்கள், தகப்பனும் தாயும். எந்த இடத்தில் வேதாமத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த தகப்பன் தாய் என்பதை இணைத்தே ஆண்டவர் சொல்கிறார். அதிலிருந்தே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இரண்டு பேருக்கும் சரிசமமான ஒரு நிலைப்பாட்டை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். உங்கள் மூலமாய் வளர்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உங்களுடைய கருவிலே நீங்கள் 10 மாத காலங்கள் சுமந்து அந்த பிள்ளைகள் உங்களுடைய இரத்தத்தில் கலந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் உருவாகும் பொழுது உங்களுடைய சுபாவங்கள், உங்களுடைய பண்புகள், உங்களுடைய முக்கியத்துவங்கள், குறிப்பாக தேவனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்களை தேவன் உங்களுக்கு தருகிறார். நீங்கள் வளர்க்கும் பொழுது ஜெபத்தோடு, கருவிலே பிள்ளையை சுமக்கும் பொழுதே ஜெபத்தோடு நீங்கள் செய்தால் அந்த பிள்ளை கர்த்தரண்டை போய் சேர முடியும், கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்.
கர்த்தரால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கருவியாக இருக்க முடியும். ஆகவே ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்த விதமாய் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு சந்ததியும் பெருக ஆசீர்வதிக்கப்பட உங்களையே நம்பியிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சரியாய், தகப்பன் பிள்ளைகளுக்கு சம்பாதிப்பதற்காக வெளி இடங்களிலே போய் சம்பாதித்து குடும்பத்துக்கு கொண்டு வருகிறான். ஆனால் தாயானவள் எப்பொழுதும் அந்த பிள்ளையை உருவான நாள் முதற்கொண்டு கூடயே இருந்து வளர்த்து வருவதனால், உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருப்பதனால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக கேட்பார்கள். அதை ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் செய்து வந்தால், ஜபத்தோடு செய்யும் போது கர்த்தர் உங்களை கருவியாக பயன்படுத்த முடியும். உங்களுடைய பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் கூட தேவனை விட்டு விலகி போகாதிருக்க முடியும். அது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு தீர்க்காய் செய்யும் ஜீவன் சுகபரன் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, இந்த உலகம் அனைத்தும் இந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை மதர்ஸ் டே என்று வைத்து தாயாராகிய ஒவ்வொரு குடும்பத்தைச் சேர்ந்த மக்களையும் ஆசீர்வதிக்கும்படி நீ தந்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சபைக்கு தந்திருக்கதான எழும்பியிருக்கிற ஒவ்வொரு தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கியிருக்கட்டும். அவர்கள் அநேகர் பலவீனராக இருக்கிறார்கள். உம்முடைய பலத்தினால் அவர்கள் இழைக்கட்டும். உங்களுடைய பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய கிருபையினால் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்தரும்படி நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்க செய்வீராக. குடும்பத்துக்கு, கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் விசேஷித்த விதமாய் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தீர்க்காயுசோடு காத்து கொண்டு இவர்கள் ஜீவனோடு இருக்கும் மட்டும் இவருடைய பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க இவர்களை நீர் உம்முடைய கரத்தின் ஆயுதமாய் பயன்படுத்துவீராக. தீர்க்காயுசை அவர்களுக்கு தந்தருளும். இவருடைய அன்பினால் குடும்பத்தை நடத்தி வரவும், இவருடைய அன்பினால் பாசத்தினால் பிள்ளைகள் உமக்கு பிரியமாய் வாழவும் நீரே இவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆகவே நீ தெரிந்து கொண்டதான நோக்கத்தை புரிந்து கொண்டு இவர்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைகளை வளர்க்கிற வளர்ப்பில் சரியாய் கவனம் செலுத்தி பிள்ளைகளை உம்மண்டையில் கொண்டு வந்து நிறுத்தும் வரை அந்த பொறுப்பை விட்டு விடாதிருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும். பக்தி உள்ள ஒரு தாயாய் இருந்து வேதத்தில் காண்கிற அநேக பக்தி உள்ள தாய்மார் எவ்விதமாய் தங்களுடைய பிள்ளைகளை உமக்கென்று வளர்த்தார்களோ அதே போன்று இவர்கள் எல்லாரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை வேதத்தில் காண்கிற பக்தி உள்ள தாயாரை போல பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கி வர இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி மற்ற எல்லா ஆண்களும் பிள்ளைகளும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி மதர்ஸ் டே. உட்காருங்கள்.